ஆனால் இந்த பிரச்சனையை உறவினர்களிடம் உடலை கொடுத்து அவர்களை அதை எரிக்க வைத்து இந்த பிரச்சனையை எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக முடிக்க வேண்டும் என்பதில் நீங்கள் முனைப்பு காட்டினீர்கள் இல்லையா? ஆனால் அப்படி நீங்கள் செய்தது சட்டவிரோதமா இல்லையா? இப்போ மீண்டும் மீண்டும் இரவில் ஏன் உடற்கூறாய்வு செய்தீர்கள் என்ற கேள்வி எழும்போது உங்களிடம் பதில் இல்லையே. மாற்றி மாற்றி பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? என்னென்னா அசம்பிளியும் ஒரு சீரியஸாக எடுத்துக்கிறதுல எதை எழுதி கொடுத்தாலும் படிக்கிறார்ன்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. இதுவும் ஒரு உதாரணம். செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் விக்னேஷ் என்கிற விக்னான்ற ஒருத்தனை அடிச்சு கொள்றாங்க போலீஸ். உங்களுடைய உளவுத்துறை சொல்கிறது அது கஸ்டோடியல் டெத்துன்னு. அப்போது அருட்தந்தை தான் உளவுத்துறை தலைவராக இருந்தார். சென்னை மாநகர ஆணையர் அவன் வாந்தி எடுத்து செத்தான்னு சொல்கிறாரு. அது அசம்பிளியில் படிக்கிறீங்க. இவருக்கு ஆளுமை திறன் இல்லாத ஒரு தலைவர் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஒரு நாள் கழித்து உடம்புல போஸ்ட்மார்ட்டத்தில் 24 காயம் இருக்குன்னு வந்த உடனே கூசாமல் அதையும் பேசுகிறாரு. ஏன்டே என்னை பொய் சொல்ல வச்சிட்டிங்களேடா அசம்பிளியில், நான் ஒரு முதலமைச்சர், இப்படி போய் என்ன பொய் சொல்ல வச்சுட்டீங்களேன்னு கோவம் வருமா?